பொறுப்பு துறப்பு. ஆக்சுவலி இதை நம்ம இருக்கிற நம்ம ஒரு எல்லோ கலர் டவல் போட்டு ஏன்னு சிரிச்சா வச்சுக்கோங்க, கலைஞர் கன்ஃபார்ம். खत्म. ஓகே. ஸோ வணக்கம் நண்பர்களே. நம்ம இங்க சேனல் என்னன்னு தெரியல நண்பர்களே, செத்துக்கிட்டு இருக்கு. அதனால நாங்க எங்களோட பிரம்மாஸ்திரத்தை திரும்ப கையில் எடுக்க போறோம். எங்களோட வன்மகேரா பார்ட் 2 போட போறோம். அப்போ வியூஸ் எப்படி ஏறுதா இல்லைன்னு பார்க்க போறோம். ஸோ இதுதான் வன்மகேரா பார்ட் 2. இதுல படங்களை பத்தி இல்லாம இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸை பத்தியும் பேசுவோம். ஏன்னா மொக்க படம் நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்த டாபிக்ஸை போய் இப்போ ரொம்ப ஹாட்டா போயிட்டு இருக்கு. நான் இதை பத்தி பேசுவேன். வன்மம் மாறு. வன்மம் மாறு. ஃபர்ஸ்ட் போன வீடியோலயே நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன ப்ரோ நீங்க ஜெயிலர் படத்தை பத்தி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க அஜித் படத்தை பத்தி மட்டும் சொல்றீங்க, நீங்க என்ன ஆமையா, கோட்டை பத்தி ஏதாவது பேசுங்க, ஜிபியை பத்தி மட்டும் பேசுறீங்க நீங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம முதல்ல ஜெயிலரையும் கோட்டையும் பற்றி செய்ய போகிறோம். முதல்ல ஜெயிலர் எடுத்துக்கலாம். ஜெயிலர் என்பது எதுவால ஆன கலவைனா, ஒரு ஒரு ஹீரோக்களே ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து எடுத்துக்கோங்க, ஒரு 5 டம்ளர் ஸ்லோ மோஷன் போட்டுக்கோங்க, ஒரு 8 டம்ளர் அனிருத் மியூசிக்க போட்டுக்கோங்க. இதுதான் ஜெயிலர். நம்ம ஒண்ணு மறந்துட்டோம். அந்த 8 ஒரு கா டம்ளர் தமன்னாவோட காவாலா டான்ஸ், அவ்வளவுதாங்க. இதுதாங்க ஜெயிலர். இதுல நீங்க இந்த 8 டம்ளரை எடுத்துட்டீங்கன்னா படத்தை ஒரு பைய பார்த்திருக்க மாட்டான். டோட்டலி சொல்ல போனா அது எப்படி நம்ம ஜிபிஓ கோலப்பண்ண சொன்ன மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஆல் தி அஜித் ஃபிலிமோ, இது மாண்டாஜ் ஆஃப் 70 வயசு தாத்தா மூவிங் அரவுண்ட் அண்ட் கில்லிங் ரேண்டம் பீப்புள். அதையும் ஃபுல் ஸ்லோ மோஷன் அனிருத் மியூசிக் மட்டும் நல்லா போடல. வேட்டையன் மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிருப்பானுங்க. வேட்டையன்ல அந்த இது ஒர்க் ஆகல தெரியுமா, அந்த ஸ்லோ மோஷன் நடக்கிறது ஒர்க் ஆகல. எப்ப எதுக்கு எடுத்தாலும் போட்டுட்டு இருந்தான். அவனை வச்சு இது பண்ணி விட்டானுங்க, கலாய்ச்சி விட்டானுங்க. ஜெயிலர் நல்ல வேளை அப்படி மாட்டல. கொஞ்சம் வேரியன்ஸ் எல்லாம் காட்டி நல்லா போட்டு இவனுங்க ஒரு 4 இண்டஸ்ட்ரியில இருந்து ஹீரோஸ் எல்லாம் இறக்குனதுனால நல்லா போயிருச்சு. எப்படின்னா கோட் அதுலயும் கேமியோஸ், நம்ம ஜிபியோ அதுலயும் கேமியோ. அதாவது எப்படின்னா நம்ம எல்லாரும் அவெஞ்சர்ஸ் நினைச்சுக்கிட்டு எல்லா தமிழ் டைரக்டரும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம தலைவர் லோகேஷ் கனகராஜ் அவர் பண்ண கேமியோனா மைண்ட் ப்ளோ. ஆனா இவனிங்க பண்ற கேமியா ப்ளோ. இல்ல, லோகேஷ் கனகராஜ் படத்துலலாம் கேமியோவுக்கு ஒரு தேவைன்னு ஒண்ணு இருந்து. சோ ஜெயிலர்ல இப்போ மோகன்லால் வந்ததுக்கும் சிவராஜ்குமாருக்கும் தேவை இருக்கான்னு கேட்டா சத்தியமா இல்ல. அந்தந்த ஸ்டேட்ல ஓட வைக்கிறதுக்கு வேண்டி மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பார்ட் 2ல பாலையான்னு வேற சொல்றாங்க, எங்க போகணும்னு எனக்கு தெரியல. நம்ம தலைவர் குண்டிய போட்டு குத்துவாரு. இப்போ என்ன ஹைலைட்னா, இப்பதான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதாவது இப்பதான் நம்ம நெல்சன் திலீப் குமார் ஒரு பெரிய பிலிம் ஸ்கூலோட டீச்சரா மாறி இருக்காரு. எப்படி அவர்? ஆமா, இப்பதான் அவன் தான் ரீல்ஸே போட்டிருந்தான். எனக்கு இப்பதான் அந்த ரீல்ஸ் வந்தது. அவன் ஒரு 10-15 பேருக்கு கிளாஸ் எடுக்கான். அதாவது நீங்க என்னமோ சொன்னா, என்னமோ உருட்டுனா, அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. பரவாயில்ல, ஓகே. நான் லோகேஷ் கனகராஜோட கேமியோஸ் பத்தி பேசும்போது, அவன் அதை முதல்ல விக்ரம்ல அவன் ட்ரை பண்ணி போட்டது எல்லாத்தையும் விக்ரம் அவ்வளவு பெரிய ஹிட் ஆனதுனால அவனுங்க இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கான்செப்ட் மட்டும் இல்ல, அந்த விக்ரம்ல இருந்தே எல்லாத்தையும் திரும்ப 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 எடுத்துட்டு இருக்கானுங்க. அந்த மோக பாட்டா இருக்கட்டும், கேமியோவா இருக்கட்டும், அந்த ஸ்டோரி சொல்ற விதமா இருக்கட்டும், திடீர்னு ஒரு கேரக்டர் மாறுறதா இருக்கட்டும், அந்த ரெஃபரன்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே விக்ரம்ல இருந்து அப்படி எவால்வ் வந்திருக்கு. விக்ரம் அவ்வளவு பெரிய ஹிட் ஆனதுனால ஈவன் லோகேஷ் கனகராஜ் அடுத்த படம் லியோன்னு ஒரு படம் எடுத்து அவரால் இதை பீட் பண்ண முடியல. விக்ரம் அவ்வளோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆகிப்போச்சு. இவனுங்க அதை பார்த்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் லீஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எடுத்துட்டு இருக்கானுங்க. அண்ட் தமன்னா காவால அது அந்த சம்பந்தமே இருக்காது. அதாவது அவன் ஹியூமர், அதாவது
திருப்பி வரேன். அதாவது நம்ம நெல்சன் தான் டார்க் வெப்புக்கு ஓனர், புரியுதா? அவரு தான் டார்க் காமெடி சூப்பரா போடுவாரு. இப்ப வந்து நான் ரேசிஸ்டா மாதிரி அவனே டார்க்னு சொல்லிடுவேன். நான் ரேசிஸ்ட் வேணாம், நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா போயிருவோம். நம்ம வந்து பீஸ் பீஸ் கண்ட்ரோல். அவ்வளவு ரேசிஸ்ட் வேண்டாம். ஆனா ரேசிஸ்ட் தான் நானு. எனக்கு புரியவே இல்லடா அந்த அந்த ரெடின் கிங்ஸ்லி சிரிக்கிறத வச்சு எவ்வளவு நாளா ஓட்டுவான். ஆமா. அது கூட ஓகே. இந்த சுனில் போர்ஷன்லாம் உங்களுக்கு எல்லாம் சீரியஸா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. எனக்கு சத்தியமா பிடிக்கல. இந்த போர்ஷன்லாம் நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு அந்த போர்ஷன்லாம் பார்த்துட்டு. காமெடின்னு சொல்லி எனக்கு ஒரு டைம்ல விநாயகன் வில்லனை பார்த்தாலே பாவமா தான் இருந்துச்சு. பாவையா நீ அப்படிதான். இல்ல ஆக்சுவலி எப்படின்னா இந்த விநாயகம் கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்ல அவ்வளவு பவர்ஃபுல்லா வேற லெவல்ல கெத்தா கட்டியிருப்பான். அடுத்தது காமெடி வில்லன் ஆயிருவாங்க. இப்ப வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இன்னொரு ரஜினி நடிக்க படம் அது வந்து ஒரு கமர்ஷியல் படம். கமர்ஷியல் படம் தான் இந்த மாதிரிலாம் இருக்கணும். அதனால கமர்ஷியல் படத்துக்கு இது ரொம்ப நல்ல படம் நியாயப்படுத்தி இருக்காது. ஃபக் யூ மேன். கமர்ஷியல் படத்துக்கு ஒரு கரெக்ட் ஐக்கான்னா நீங்க விக்ரம் எடுத்துக்கோங்க தம்பி. போதும். விக்ரம்ல அது ஒரு கமர்ஷியல் படம். ஆனா கமர்ஷியல் படத்துல இல்லாத பல விஷயம். விக்ரம் படம் வந்து 3 வருஷம் ஆகுதா, 5 வருஷம் ஆகுது, எத்தனை வருஷம், 2 வருஷம் ஆகுதுடா. 3 வருஷம் 2020ல வந்து 2022ல ஜூன் 3 வந்துச்சு. 2022 ஜூன் 3 எனக்கு தெரியாதா? ஆமா 2022 தான் வந்துச்சு. 3 வருஷம் ஆகுது. அந்த படத்தை பத்தி நம்ம இப்பவும் பேசிட்டு இருக்கோம். அந்த படத்துல ஹேண்டில் பண்ண கமர்ஷியல் படமா இருந்தாலும் அந்த படத்துல வந்து அவ்வளவு விஷயத்த ஹேண்டில் பண்ணிருப்பாங்க நல்ல. அந்த மாதிரிதான் கமர்ஷியல் படம் இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு விக்ரம் ஈக்குவலா ஒரு கமர்ஷியல் படம் அந்த மாதிரி தெரியல. லியோ கூட செகண்ட் ஹாஃப் சொதப்பிக்கிச்சு. அதாவது எல்லா படம் வந்து இந்த கேமியா வச்சு அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து ரீல்ஸ் மாதிரி பாடம் எடுத்துட்டு இருக்கானுங்க. இல்ல இப்ப வந்து படம் ஒரு பாட்டு ஹிட் ஆகணும்னா அது வந்து ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகணும். அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப படம் எடுத்து மீம்ஸ் போடணும். அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப படம் எடுத்து இப்ப பாட்டே எப்படி இருக்குன்னா ரீல்ஸுக்காக நான் பாட்டு போடுறேன், நார்மல் பாட்டு இல்ல. சொல்ல முடியாது. லோகேஷ் கனகராஜ் நம்ம சொல்றோம். இப்ப மோனிகா பட் ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரியல லோகேஷ் கனகராஜ் அது பண்ற ஆள் இல்ல. அவர் படத்துல என்ன அதை பண்ணி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. இவனுங்க முட்டா பசங்க பூஜை எல்லா அது வந்து இந்த ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ஆடியன்ஸ் இந்த மோனிகா பட்டு ட்ரெண்ட் ஆகுது. கமெண்ட்ஸ்ல வந்து எல்லாம் ஒரே கமெண்ட போடுறானுங்க. தெரியாம வந்து இந்த கைதியில கூட பொண்ணுங்களை கொல்ல மாட்டான். லவ் அந்த அது வந்து எமோஷனல் டச்காக பண்ணுவான். இன்னொன்னு இதுல வந்து அந்த காயத்திலே போட்டு தெளிவான். அலப்பற இருக்கு. ஏன்னா அந்த சீன் வேற லெவல்ல அப்படி ஓடி போகுது சட்டைய போடாம அதெல்லாம் பண்ணது வேற லெவல்ல இருக்கும். இத வந்து அவனுங்க ஒரு பிராண்டா மாத்திட்டானுங்க. இது லியோலயே ஒண்ணும் நடக்கல. லியோல என்ன நடந்தது? யார் செத்தா? செத்தாளா? இல்ல. ஆனா டீசர் ட்ரெய்லர் வரும்போது எல்லாரும் இதே கமெண்ட போட்டானுங்க. முடிஞ்சு இவனுங்க வந்து ஆக்சுவலா அது போடுறது அவனுங்களுக்கே தெரியாது நடக்காதுன்னு. இவனுங்க வந்து லைக் வாங்குறதுக்குனே போடுறானுங்க. இத பாக்கும் போது நமக்கு காண்டாகுது. அதான் அதை பார்த்துட்டு மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து ரீல்ஸுக்கு போட்ட மாதிரி தான் இப்ப பாட்டு ஹிட் ஆகும். அதனாலதான் இப்ப சனா பாட்டெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஆனா ஹிட் ஆகாது. எவனுக்கும் தெரியாது, ஒருத்தனுக்கும் தெரியாது. இந்த சனா பாட்டு, சாம் சிஎஸ் போடுற பாட்டு, ஜிவி பிரகாஷ் போடுற பாட்டுலாம் ரீல்ஸ்ல வராது. அதனால எதுவுமே ஆகாது. இதே இது அனிருத் இந்த சாயா பேங்கரே கொஞ்சம் ஓவர் ரேட்டட் தான். அவன் போடுற பாட்டு என்னதான் நல்லா இருந்தாலும் அவன் 4 பாட்டு தான் இது வரைக்கும் போட்டிருக்கான். அதுக்குள்ள அவன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆயிட மாட்டான். சீரியஸா இந்த பாயிண்ட பத்தி மட்டும் நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஃபேக்ட் எல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு நெப்போட்டிசம் தமிழ் சினிமால வர வர கூடிட்டே போகுதோன்னு எனக்கு தோணுது. இப்போ சாயபேங்கர் மட்டுமே ஒரே ஒரு மியூசிக் டைரக்டர் இல்ல, எத்தனையோ இண்டிபெண்டன்ட்னு சொல்ற மியூசிக் டைரக்டர் சாங் போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ போட்ட எல்லாருக்குமே உடனே ஒரு 8 படத்துக்கு சான்ஸ் கிடைச்சிட்டான்னு கேட்டா கிடைக்கல. யாருக்குமே ஒரு படத்துக்கு கூட கிடைக்கல. ஆனா இன்னும் சாயபேங்கர் ஒரு படத்துக்கு கூட போடல. அதுக்குள்ள சாயபேங்கருக்கு 8 படத்துக்கு சான்ஸ். லிட்டரலா 8 படம். மலையாள சினி இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியும் சான்ஸ். திடீர்னு ஷாருக் கான் படத்தையும் என்னமோ வந்துருவான்னு நினைச்சேன். பரவாயில்ல, அதுக்கு மட்டும் பேர் தான் நல்லா ஒரு மாதிரி மென்டலே உட்கார்ந்து இருந்தேன் ஒரு செகண்ட். இன்னொரு விஷயம், எனக்கு இதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. எனக்கு இந்த நெப்போட்டிசம்ங்கிற ஒரு டாபிக் வந்து எனக்கு புரியல. ஏன்னா வந்து இப்போ ஹிந்தியில நெப்போட்டிசம் வேற. ஹிந்தியில வந்து அதுக்காக கொலை கூட பண்றானுங்க. சுஷாந்த் சிங் ராஜ்புத் சார் அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க. ஸோ நம்ம அது கூட தமிழ் இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் தமிழ் இண்டஸ்ட்ரியில நெப்போட்டிசம் முன்னாடி இருந்தே இருக்கு. இப்போ புது விஷயம் கிடையாது. எல்லாத்தையுமே ஆக்டர்ஸ்லயும் இருக்கு, மியூசிக் டைரக்டர்ஸ்லயும் இருக்கு. ஆனா ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்றது ஒருத்தன் நல்லா பண்ண, அவன் நெப்போட்டிசத்தால உள்ள வந்தாலும் கூட ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்றது அவன் நல்லா பண்ணாதான் பண்ணுவாங்க.
ஆமா கரெக்ட் தான். வாய்ப்பு வந்து அவனை போட்டி அவன் வந்து ஒரு இன்ஃபுளுசரோட பையனா இருந்தா வாய்ப்பு கரெக்டா நிறைய கிடைக்கும். ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கல்லதான் இருக்கு. இப்போ சாயவேங்க ஒரு 4 ஹிந்தி பாட்டு போட்டான், நல்லா ஹிட் ஆச்சு. படம் இப்ப வரும். என்ன படம் இப்போ வருது? கருப்பு வரும். கருப்பு தான் வரும். அதுல அவனோட நிலைமை தெரிஞ்சிரும். இப்போ சைன் பண்ண உடனே இவனுங்க மீம்ஸ், எனக்கு இவனுங்க ஆடியன்ஸ் வந்து ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. எனக்கு அதை பார்த்தாதான் காண்டாகுது. இத வந்து ஒருத்தனை பிடிச்சு செஞ்சா பிரச்சனை இல்ல, இவன் பண்றான், இவன் பண்றதுனால இவனுக்கு நிறைய லைக் வருதுன்னு எல்லாரும் பண்றாங்க. எனக்கு அதை பார்த்து தான் காண்டு. ஏன்னா வந்து ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஆட்டு மந்த போய் அடிச்சிட்டு இருக்காங்க. இவன் பாரு கருப்பு பாட்டு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கு. இவனுக்கு உடனே சாயவேங்கர் போட்டு கூவானுங்க. சாயவேங்கர் சூப்பர் மியூசிக் டைரக்டர். அதுதான் சொல்றேன். இப்ப நம்ம ஒன்னும் டிசைட் பண்ண வேண்டாம். கருப்பு வரட்டும், ஆல்பம் வரட்டும், பாப்போம் எப்படி இருக்குன்னு. அவன் இது வரைக்கும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் நம்ம அவனை குறை சொல்ல முடியாது. ஓகேவா? அவன் வந்து அவங்க அப்பா நேம் யூஸ் பண்ணி வந்தானா இவ்வளவு சின்ன வயசுல அவன் இவ்வளவு பண்றதுலாம் பெரிய விஷயம். ஆசை கூடலாம் வந்து வேர்ல்ட் லெவல் ஹிட் ஆச்சு. அவன் பண்றது. ஆமா. ஈவன் நெப்போட்டிசமால இவன் மட்டும் உள்ள வரல, நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. ஆனா இவன் அளவுக்கு யாரும் ஸ்டே பண்ணிட்டு நிக்கல. ஓகேவா? இப்ப 3 BHKல போட்ட அம்ரித் ராம்நாத் கூட பாம்பே ஜெயஸ்ரீயோட பையன். ஆனா அவன் வந்து எத்தனை படம் போட்டான்? அந்த வருஷங்களுக்கு சேஷம் போட்டான். அப்புறம் இப்ப 3 BHK போட்டிருக்கான். 2 படம் தான் போட்டிருக்கான். அவன் இத்தனைக்கும் நல்லா பாட்டு போட்டிருக்கான். இருந்தாலும் அவனுக்கு கிடைக்கல. அந்த மாதிரிதான் இவனும் ஒரு சிங்கர்ஸோட பையன். அதான் நீ வந்து கரெக்டா டார்கெட் பண்ணி போடணும். பாட்டு வந்து ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நீ வந்து பெரிய ஆளாயிருவேன். அது வந்து இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். அது சாயவேங்கருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை கரெக்டா அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். இதுக்கும் நெப்போட்டிசமும் எனக்கு எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரியல. பிரச்சனை இல்லைங்க. எனக்கு ஒரு மூவில கூட இன்னும் பாட்டு போடாதவனுக்கு கண்டினியூஸா வேற மூவி குடுக்கறது மட்டும்தான் நான் தப்புன்னு சொல்றேன். கொஞ்சம் கன்சிடர் பண்ணா அது கரெக்ட் தான். பட் இல்ல, அவன் நல்லாதான் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த கமெண்ட்ல நீ சொன்னல அதான் உண்மை. இப்போ ஒரே ஒருத்தனுக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துட்டு லைக்ஸ் கிடைக்குதுங்கிற ஒரே காரணத்துக்கு வேண்டி எல்லாருமே அது திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. அது தப்பு. ஆனா இன்னும் அவன் ஒர்க்கே பார்க்காம எல்லா ப்ராஜெக்டையுமே அவன் கையில குடுக்கறதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். அது உண்மைதான். அது நமக்கே ஒரு சலிப்பாயிருது. என்னடா இவன் ஒண்ணுமே பண்ணல, இவனுக்கு எப்படா இவ்வளவு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற நமக்கே ஒரு இதாயிருது. அதுக்கப்புறம் நம்ம நெப்போட்டிசம் நம்ம லெஜெண்ட் இருக்காரு, எல்லாத்துக்கும் வாயில பபிள்கம் போட்டுட்டு கை கொடுப்பாரு. சட்டம் கெட்டம் ஆளு இது எவனும் கண்டதில்ல. நம்ம விஜய் சேதுபதி. அது இரிட்டேட்டிங். ஆமா, இரிட்டேட்டிங். அவனை வந்து நான் சாயபேங்கர் கூட கம்பேர் பண்ணேன். சாயபேங்கர் வரும்போது அவன் யாருன்னே தெரியாது. ஓகேவா? அவன் வந்து கட்சி சேர பாட்டு போட்டான், அவனை யாருக்குமே தெரியாது. அந்த பாட்டுக்கு ப்ரொமோட் பண்ணதுக்கு அவன் சின்ன சேனல்ல போய் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட பையன் இப்போ வந்து அட்லியும் அல்லு அர்ஜுனும் எடுக்கிற ப்ராஜெக்ட்ல வந்து மியூசிக் டைரக்டரா இருக்கான். சோ இது growth. அவன் 4 பாட்டு ப்ரூவ் பண்ணி அவன் அடிச்சிருக்கான். இந்த இவன் இருக்கானே. அதுவும் நம்ம சொல்லணும்னா திப்பு வந்து அவ்வளவு பெரிய ஃபேமஸ் சிங்கரும் மியூசிக் டைரக்டரும் எல்லாம் கிடையாது. ஒரு நார்மல் தமிழ் சிங்கர் தான். திப்பு வந்து அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. அவருக்கும் நிறைய பேர் திப்புவை பத்தி நிறைய பேருக்கும் தெரியாது. ஆட்டிடியூட் ப்ரோ, ஆட்டிடியூட் தான் டிசைட் பண்ணுவோம் ஒருத்தன் எப்படின்னு. இப்போ சாயபேங்கர் சுதீர் ஸ்ரீனிவாசன் கூட இன்டர்வியூ கொடுத்துருந்தான். அவன் பாட்டுக்கு அவன் பண்பா இருக்கான். அந்த வீடியோ கமெண்ட்ஸ் கீழேயும் போட்டு அடிக்கிறானுங்க. அவனை ஏன் அடிக்கிறானுங்கன்னு எனக்கு தெரியல. இத்தனைக்கு அவன் அவ்வளோ ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டல. அவன் பாட்டுக்கு பணிவா இருக்கான். இருந்தாலும் அவனை போட்டு அப்படி அடிக்கிறானுங்க. எனக்கு புரியவே இல்லை. அவன் என்னைக்கு ஆட்டிடியூட் எல்லாரும் வைத்தறிச்சல் நினைக்கிறேன். ஆமா, வைத்தறிச்சல். 21 வயசுல இந்த பையன் இவ்வளவு பண்ணிட்டானேன்னு வைத்தறிச்சலா? என்ன இளவன் வைத்தறிச்சல் தான், வேற என்ன? ஏன்னா கமெண்ட் போடுறதுனா 25 வயசுல வீட்டுல உண்டிட்டு இருப்பான். அந்த டைம்ல வந்து நம்ம 21 வயசு பையன் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கு. இது ஒரு கரெக்டான பாயிண்ட். இது வந்து கரெக்டான பாயிண்ட். ஆக்சுவலா ஆடியன்ஸ்ல எல்லாரும் வந்து ஒருத்தன் எல்லாரும் அண்ணம்பளம் இதா இருப்பானுங்க. இன்ஸ்டாகிராம் வரவங்களாம் என்ன பல கோடி சம்பளத்தோட வேலைக்கே போயிட்டு இருப்பான். வீட்டுல சும்மா கிடக்குறான் தானே. அவனுக்கு தானே யோசிச்சு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணலாம் டைம் கிடைக்கும். ஆமா. சோ அப்படி இருக்கவனுங்களோட வைத்தறிச்சல் தான் இப்படி கமெண்ட்ஸா வருது. அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் ஆட்டு மந்தைகள் கூட்டம் போட்டு கமெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, எவனும் லூசு குதி மாதிரி பண்றவனை பத்தி எல்லாம் கேவலமா கமெண்ட் போட மாட்டான். இவனை பத்தி மட்டும் கமெண்ட் போடுவான் லூசு மாதிரி. விக்ரம் மட்டும்தான் கொஞ்சம் கரெக்டான பாதையில போற மாதிரி இருக்கு. பாப்போம். மாரி செல்வராஜ் கூட பைசன் வருது அவனுக்கு, அதனால கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. பாப்போம். அவன் நல்லா நடிப்பான். இன்னொன்னு இவனை விட நல்லா நடிப்பான், பணிமாவும் இருப்பான்.
அதனால ஆமா, நான் அதாவது நெப்போட்டிசம்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன் சூர்யா, கார்த்தி, விஜய் எல்லாருமே நெப்போட்டிசமால வந்து தனுஷ் எல்லாருமே நெப்போட்டிசம்குள்ள தான் வருவாங்க. சிம்பு, ஓகேவா? ஆனா சிவகார்த்திகேயனை தவிர. ரீச் தான் இருக்கு. இப்போ அப்படி நீ பார்த்தனா இப்ப இவனுங்க இவ்வளவு உச்சத்துல இருக்கணும் நெப்போட்டிசம்னா செவன்ஜி ரெயின்போ காலனில ஹீரோ வந்தவன நெப்போட்டிசம் தான். ஆமா, ஓகேவா? ப்ரொடியூசரோட பையன். ஆனா அவனுக்கு வந்து ப்ரொடியூசரோட பையன் தான். ஆனா அவனுக்கு ஒரு 2 படம் கிளிக் ஆச்சு, அப்புறம் கிளிக் ஆகல, முடிஞ்சு போச்சு, கேரியர் க்ளோஸ். இந்த மாதிரி தான் அப்பாஸும் அப்படிதான் நினைக்கிறேன். அவனும் வந்து ப்ரொடியூசருக்குள்ள பையன் தான். அப்படிதான் எங்க ஒரு 4-5 படம் கிளிக் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் க்ளோஸ். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது இவன் இப்ப பிரசாந்த் கூட எடுத்துக்கோ. பிரசாந்த் ஒரு லெவல்ல ஒரு டைம்ல பீக்கா இருந்தாரு, இப்போ பாரு முடிஞ்சு போச்சு, க்ளோஸ். அதுதான் இவ்வளோ டைம் அவங்க இது பண்ணணும்னா நெப்போட்டிசமே இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு எஃபர்ட் போட்டா இவ்வளவு நேரம் தாங்குவாங்க, இல்லைன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா? நெப்போட்டிசம் போட்டு ஹிந்தி மாதிரி அதுதான் யாருக்கும் பிடிக்காம இங்க இல்ல, நாங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அவங்க படம். ஆமா, இப்போ சாயபேங்கர் நெப்போட்டிசம் போடுற பாட்டு நல்லா இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஆமா, இப்போ 4 நம்ம பாட்டு வேற வந்து லெவல்ல இப்போ அவனை இருக்கு. போட்டு அடிக்கிறது எந்த அளவு இப்போ நம்ம அவனை போட்டு அடிக்கிறது எந்த அளவுக்கு ஃபேர்ன்னு எனக்கு தெரியல. சோ பாப்போம். அதே இது அவன் பென்சில போட்ட பிஜிஎம் கூட நல்லா தான் இருந்தது. பென்சில அந்த அது என்ன இன்னொரு படம் பிரதீப் ரங்கநாத் கூட ஒரு பிஜிஎம் போட்டான். அது ரெண்டுமே நல்லா தான் இருக்கு பிஜிஎம். டியூடு. அதுல பிளட் சாந்தவே அப்படின்னு ஒரு பிஜிஎம் போட்டான், அது கூட நல்லா தான் இருக்கு. இல்ல, எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இப்போ எனக்கு இந்த ஜிபிஓ பத்தி ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லியே இன்னுமா? இப்போ நிறைய ஜிபியூல சாரி கோட் எனக்கு எந்த படத்தை ஆரம்பிச்சாலுமே ஜிபியூ தான் வருது. இந்த கோட் மட்டும் இல்ல, ஜெனரலா இந்த ஐ மீன் இப்படி தியேட்டர் மெட்டீரியல்னு புஷ் பண்றாங்கல்ல, இந்த படத்தை பத்தி எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும். இப்போ ஒரு படம் நல்லா இருக்குன்னு வையேன், அந்த படம் தியேட்டர்ல போய் பார்த்தா மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு இல்லை, டிவில பார்த்தாலும் அந்த படம் நல்லா தான் இருக்கணும், போன்ல பார்த்தாலும் நல்லா தான் இருக்கணும். இவனுங்க என்ன தெரியுமா பண்றானுங்க, ஒரு மொக்க படத்தை எடுத்து வச்சுட்டு இது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தாதான் நல்லா இருக்கும். எனக்கு புரியல என்ன ஃபேக்ட் இது, ஒரு படம்னா எங்க பார்த்தாலும் நல்லா இருக்கணும், இப்படி புஷ் பண்ணதுங்கிறது எனக்கு அந்த லெவலுக்கு நல்லா படல. இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னதுன்னா, இந்த கோட்டு ஜிபிஓ எல்லாம் வந்துச்சுலாடா, வந்து நீ ஒரு நான் பொதுவாகவே என் ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்கும்போது என்ன தெரியுமா சொல்றானுங்க, பெஸ்ட் படம், சூப்பர் படம், இப்படி ஒரு படமே வந்தது இல்லை. நான் அவனதான் சொல்றேன், மெயினா சொல்றேன். கரெக்ட். இன்னொரு விஷயம், ஜிபியூக்கு தான் ரொம்ப பண்ணானுங்க. 10 மங்காத்தா, 5 பில்லா, 2 வரலாறு, இந்த ரேஞ்சுக்கு நீ பார்த்த மங்காத்தா வருமாடா ஜிபியூ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனடா. ரொம்ப மொக்கையா போச்சு. நான் சரி, அப்ப இன்னொரு ரெக்கார்டிங் போடலாமா இல்ல இதோட முடிச்சிடலாமா? இன்னொரு ரெக்கார்டிங் போடுவோம். முடிச்சிருவோம். இந்த வீடியோ இதே பெருசா போயிட்டு, இதே ஒரு 1/2 மணி நேரம் வரும் வீடியோ. சரி, நீ இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடியப்போ டக்குன்னு முடி. இல்ல என் ஃபேக்ட் இதான். ஐ மீன் இவனுங்க ஃபேன் பாய் சம்பவம்லாம் பேசியா பேசுறா ஞாபகம் வந்துட்டு, இப்போ இவனுங்க முட்டு கொடுக்கறது தப்பு இல்ல. இவனுங்க இவ்வளவு மொக்க படத்தை முட்டு கொடுத்து, இப்ப சொன்ன எல்லாம் 10 மங்காத்தா, 5 வரலாறு எல்லாம் கொடுத்தானு ஏன் அந்த ஆக்டர் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்க ஒர்க்கை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த மொக்க படத்தை அவனுங்க நல்லா இருக்குன்னு டாக்ஸிக்கா முட்டு கொடுக்கும் போது, அதனால ஒரு படம் மொக்கையா வந்துன்னா உண்மையாவே மொக்கையா இருக்குன்னு ஒத்துக்கோங்க. That's my fact. Thanks for watching the video. Bye.